கருப்பை வீக்கம் எதனால் வருது? அதிக அளவு சூடு, தண்ணி குடிக்காதது, சரியான உணவுகள் சாப்பிட்றதில்லை. இன்றைக்கி உணவுகள் சரியில்லை. இந்த மலட்டு கோழி, மலட்டு முட்டை, துரித உணவுகள், நிறைய பஜ்ஜி சுஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடும்பொழுது கர்ப்பப்பை வீங்க ஆரம்பிச்சிடும். அதிக அளவு வேலை செய்கிறது, பளு தூக்குறதெல்லாம் நல்ல திடகாத்தியமான உணவு சாப்பிட்டவங்க தான் தூக்கணும். இன்றைக்கி உணவு அவங்க சாப்பிட்றதே சரியே இல்லை. அப்போ அதெல்லாம் தூக்கும்போது கருப்பை ஒன்று கீழே இறங்கும், இல்லைன்னா அங்கேயே வீங்கிடும். இந்த கருப்பை வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு பட்டை, கருவேப்பிலை, வெத்தலை, பன்னீர் ரோஜா, பனை வெல்லம், ஜாதிக்காய், சதகுப்பை, கிராம்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கருப்பை வீக்கம் மாத ஒழுக்கு சரியாக போகலாட்டியும் அவங்களுக்கு கருப்பை வீங்கும். கருப்பையில் அதிகமாக கொழுப்பு படிவங்கள் படிஞ்சதுனாலும் கருப்பை வீங்கும், வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும். மாத ஒழுக்கு சரியாக வராது. மாமிச உணவுகள் அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு, பஜ்ஜி சொச்சி எண்ணெய் பொருள்கள் அதிகம், துரித உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த கருப்பை வீக்கம், வலி இருந்துகிட்ருக்கு. மாத ஒழுக்கு சரியாக வெளியாகாமல் இருக்குது. அதனால் அந்த உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு கொஞ்சம் நாளைக்கு நாம் இப்போ கருப்பை வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கிற முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடுங்க. கருப்பை வீக்கம், வலி எல்லாம் சரியாகும். மாத ஒழுக்கும் சரியாக வெளிவரும். கருப்பை வீக்கம் சரியாகிறதுக்கான மருந்து: ஒரு வெற்றிலை, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதுமானது. 2 எடுத்து அரைச்சி வச்ச கலவை, கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். வெற்றிலையும் கருவேப்பிலையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்க கூழ் கூட. வலியை சரி பண்ணக்கூடியது. அந்த கருப்பை வீக்கத்தில் படிஞ்சிருக்க கொழுப்பு, அந்த படிவத்தெல்லாம் மாத ஒழுக்கு மூலயமா வெளியே தள்ளிடும். ஜாதிக்காய் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஜாதிக்காய் பொடி இது கூட கூட்டு மருந்தோடு சேர்த்துக்கிறணும். பட்டையும் கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். அதே அளவுக்கு கிராம்பு ஒரு 5 கிராம்பும் பட்டையும் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இது வலி, வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிருமிகளெல்லாம் அந்த கருப்பையில் இருக்கிற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியது. படிஞ்சு ரத்த உறைதல், கட்டி, அந்த மாதிரி உள்ளுக்க நீர் கட்டி, ரத்த கட்டி இருந்துச்சுனாக்கா அதை மாத ஒழுக்கு மூலமாக வெளித்தள்ளிடும். அது கூட சேர்த்துக்கிறது கூட்டு மருந்தோட இந்த கறி மசால் பட்டையும் கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவுக்கு, கிராம்பு ஒரு 7 கிராம்பு கூட எடுத்துக்கிறலாம். இது கூட இப்போது சதகுப்பை, வலி இருந்துக்கிட்டு இருக்கிறத சரி பண்ணக்கூடியது சதகுப்பை. இது கொஞ்சம் நமன்னு இருக்கும், அழுக்குகளை வெளித்தள்ளக்கூடியது, வீக்கத்தை சரி பண்ணும். எரிச்சல், வலி இதெல்லாம் கருப்பை வீக்கத்தை சரி பண்ணக்கூடியது. இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இது 3ஐயும் முதல்ல நல்லா இடிச்சிடலாம். உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிறலாம். ஒரு பூ அளவுக்கு இதையும் கூட சேர்த்து இடிச்சிடலாம். அதை இடித்து பொடியாக்கிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு இடிக்கணும். கொஞ்சமாக பனங்கருப்பட்டி, குளிர்ச்சி தரக்கூடியது, கசடுகளை வெளியேற்றக்கூடியது. மாத ஒழுக்க மாதம் சரியாக வெளித்தள்ளிடும். வீக்கம், வலி இதெல்லாம் குறைஞ்சி பழைய நிலைக்கு கருப்பையை சுருங்க வைக்கிற தன்மை
இந்த கூட்டு மருந்தோடு சேர்க்குறப்போ பனை வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். சதவுப்பை, பட்டை, கறிமசால் பட்டை, கிராம்பு, வெல்லம், பன்னீர் ரோஸு இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்த கலவையை இந்த கூட சேர்த்துக்கிறணும். வில்வ இலை, வெற்றிலை சாறு, ஜாதிக்காய் பொடி எல்லாம் கலந்து இதெல்லாம் கலவையாக கலந்துடணும். இந்த கருப்பை வலி வீங்கிட்டு வலி இருக்குதுனாக்கா நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் ஒரு வாரமாக காலையில் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து வெறும் கஞ்சி சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி புளித்த உணவுகள் இல்லாமல் சாப்பிட்டிங்கனாக்கா கருப்பை வீக்கம் வலி எல்லாமே குறைஞ்சிரும், பழைய நிலைக்கு வந்துடும். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா பெண்களுக்கு கொடுக்கும்போது மருந்து தயாரிக்கும்போது நாங்களும் தின்று பார்ப்போம் என்ன செய்து எப்படி இருக்குது ருசின்னு. அற்புதமாக இருக்கும். ஆண்களுக்கு இது தேவையில்லை, இருந்தாலும் உடல் வலியை போக்கும். பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த கருப்பை வீக்கத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். இது சாப்பிட சாப்பிட அங்கே வலி குறைய ஆரம்பிச்சிடும். வலி குறைஞ்சினா கர்ப்பப்பை வந்து சுருங்கி நல்ல நிலைக்கு வரும், பழைய நிலை அடையும். கர்ப்பப்பை வீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.